வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஊர்துவ திரியங்க தண்டாசன். தண்டாசன் அப்படின்னா காலம் நேராக இருக்கணும், கையும் நேராக இருக்கணும், உடம்பு மட்டும் ஒரு ஃப்ளோட் மாதிரி சறுக்கு மரமாக இருக்கும். இதில் திரியங்கன்னு ஒரு காலம் மடிச்சிடணும். உங்கள் மடித்த கால் கண்டிப்பாக உங்கள் தோள்பட்டை வரைக்கும் வரணும், கிட்ட வரைக்கும் வரணும். இது மாதிரி பண்ணும்போது உங்கள் தொடையில் நல்லா நீட்சி பெறும், கைகள் பலம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் தண்டாசன் நிறைய பண்ணியிருக்கோம். அது பண்ணிங்கன்னா பெல்லியும் நல்லா குறையும், வயிறு நல்லா உள்ள அழுந்தும். மூச்சு விட்டு நிலை தான் பண்ணும், அப்போ தான் வயிறு நல்லா சுருங்கும். இது பெல்லி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆசனத்து வகையில் இதை சேர்த்துக்கலாம். இது உட்கார்ந்து செய்கிற ஆசனம் இல்லை, படுத்து செய்கிற ஆசனம் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஆசனம் சொல்லலாம். இந்த ஆசனம் நீங்கள் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் மூச்சு விட்டு நெல் இருக்கீங்களா, வயிறு நல்லா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வயிற்றில். அப்போது என்ன ஆகும்னா, அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்லா பேர்ன் ஆகும் சொல்லுவாங்க. அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆக உங்கள் அந்த வயிற்று சுற்றி இருக்கிற கொலஸ்ட்ராலும் கரைஞ்சிட்டே வரும். அது உடனே கிடையாது, ஒரு 4-5 நாள் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் ஆசன வகையில் இந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. தண்டாசன் மாதிரி இது திரியக தண்டாசன். அந்த ஊர்த்துவம்னா கால் ரெண்டும் நீட்டி இருக்கிறது, அதில் ஒரு கால் மடிச்சு இருக்கணும். அதில் திரியகம்னா மூன்று பாகம், 2 கைக்குன்னு ஒரு கால் மட்டும் தான் தரையில் இருக்கும், மற்ற பாகம் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஆகின்னு இருக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வஜ்ராசன் உட்காந்துட்டு சசங்காசன் சாஷ்டாங்க நமஸ்கார் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சதுரங்க தண்டாசன் வந்துடும். அப்போ இதில் சதுரங்கம் 4 இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு காலை மடித்து உள்ள வைக்கணும். நீங்கள் அப்படி பண்ணாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது முடியல அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சதுரங்க தண்டாசனத்தை காலை மடிக்கலாம். இல்லைன்னா அஸ்வசஞ்சலாசனத்திலேருந்தும் பண்ணலாம். சூரிய நமஸ்காரத்தில் அஸ்வசஞ்சலாசனம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆசனத்திலேருந்தும் இந்த பண்ணலாம். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேர்களே, இந்த ஊதுவ திரியக தண்டாசன் பண்ணும்போது நீங்கள் முதல்ல வஜ்ராசனம் உட்காந்துட்டு அப்புறமா போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நீட்டாக படுத்துட்டு அப்புறமா காலம் அடித்து லிசார்ட் போஸ் மாதிரி பண்ணாலும் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அஸ்வசஞ்சலாசனம் பண்ணிச்சுட்டு பண்ணுவாங்க, சொன்னேன் இல்லையா. இப்போ நான் முதல்ல ஒரு மெத்தடு வஜ்ராசனம் போய் பார்ப்போம், எப்படி வருது, நல்லா இருக்கா, பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். வயிறு நல்லா உள்ளே சுருக்கி தான் பண்ணணும், மூச்சு விட்டு நல்லா பண்ணணும். கால் எவ்வளோ மடித்து இழுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பவன முக்தாசன் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். முதல்ல இப்போ வஜ்ராசனம் உட்காந்துக்கிறேன், சரிங்களா. இப்போ கொஞ்சம் கைகள் ரெண்டும் நல்லா நீட்டமாக நீட்டி எவ்வளோ லென்த்து வேணுமோ வச்சுக்கிட்டேன். கேட் போஸ் மாதிரி இந்த ஒரு கால் லெஃப்ட் கால் நல்லா ஊனிட்டேன். இப்போ ரைட் கால் நல்லா இழுத்துன்னு அஸ்வசஞ்சலாசனம் வச்சுட்டேன். வச்ச பிறகு கொஞ்சம் உள் பக்கமாக இறக்கி என்னுடைய கைகளால் பலம் கொண்டு அந்த காலை மடிக்கிறேன். மூச்சு விட்ட நிலையில் வயிறு உள்ள சுருங்கி இருக்கு, ஒரு 5 கவுண்ட் வச்சுக்கோங்க. பின்னாடி கால் நல்லா இழுக்கணும். திருப்பி காலை இறக்கிட்டு அஸ்வசஞ்சலாசனம் காலை முடிச்சு வஜ்ராசனம் உட்காந்துட்டேன். கொஞ்சம் ஆஸ்வாஸ் பண்ணி இப்போ ரைட் லெக் பண்ணு. இதே போல் லெஃப்ட் லெக் பண்ண போகிறேன். லென்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். முதல்ல வஜ்ராசனத்துலேருந்து அடுத்ததாக இப்போ ரைட் லெக் நல்லா ஊனிட்டு லெஃப்ட் காலை அஸ்வசஞ்சலாசிட்டு கொஞ்சம் உள் பக்கமாக திருப்பி இது போல் லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் ஒரு 3-5 முறை பண்ணலாம். பண்ணும்போது வயிறு நல்லா நசுங்கும், அப்படியே ஒரு துடிப்போம். பேக் பெயின் நிறைய இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க பண்ண வேண்டாம், நார்மலாக இருக்கும் எல்லாம் பண்ணலாம். ப்ரெக்னென்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அஸ்வசஞ்சலாசனம் வரைக்கும் பண்ணலாம். திருப்பி மறுபடியும் வந்துக்கலாம். கால் தூக்கும்போது வயிறு ரொம்ப உள்ள இழுக்கும், அவங்க பண்ண வேண்டாம், அந்த டைம் பண்ணிவிடும். லிஃப்ட் பண்ணி அது வரைக்கும் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி அர்த்த பாதி அந்த மாதிரி பண்ணலாம். வயசானவங்களாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கூட 2-3 தலைகாணி வச்சுட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு மெத்தட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, காலை மடித்து உள்ளேருந்து எடுத்துன்னு வரணும். கால் எப்படின்னா, முதல்ல நேராக உட்காந்துருக்கீங்க, அதே போல் வஜ்ராசனத்தை வந்துட்டேன், நேராக வச்சுட்டேன், சதுரங்க தண்டாசன் பண்ணேன், அஸ்வசஞ்சலாசன் பண்ணிட்டேன். இப்போ கையை இழுத்து எடுத்து இப்படி வச்சுட்டு அப்புறமா லிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ காலை வச்ச பிறகு கையை வெளியே எடுத்துட்டு
திருப்பி காலை நீட்ட சதுரங்க தண்டாசன், சசங்காசனில் வஜ்ராசனம். இது ரைட் சைட் பண்ணேன். இதே லெஃப்ட் சைட் பண்ணுறேன். காலை மடித்து உள்ளே எடுத்துன்னு வரணும். லிஃப்ட் பண்ணும். மேலே தூக்கும்போது அவன் வயிறுலாம் உள்ளே வந்த அடிவை நல்லா அழுந்தி கொடுப்போம். உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் ஆகும். கை ரெண்டு நல்லா நீட்டி உட்காந்துட்டேன். வஜ்ராசனத்துலேருந்து இப்போது சதுரங்க தண்டாசனந்து அஸ்வசிஞ்சராசன். இப்போ இடது பக்கம் இடது கையை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன் நல்லா. அப்போ நல்லா இங்கெல்லாம் அழுந்தி இழுக்கும், இடுப்பெல்லாம் நல்லா பலம் கூடும். இப்போ என் தோல் பட்டையில் இருக்கிற அந்த ஆர்ம்ஸ் மூலமாக காலை லிஃப்ட் பண்ணிட்டேன், பின் கால் நீட்டிட்டேன். புரியுதா? கால் தனியாக மிதந்துட்டு இருக்கு மேலே. ரெண்டு கைகள் ஒரு கால் பட்டது மேலே தரையில் இருக்குது. ஒரு 5 கவுண்ட் காலை கீழே வச்ச பிறகு மறுபடியும் அந்த கையை ரிலீஸ் பண்ணி அஸ்வசிஞ்சாசன் நிலைக்கு வந்தேன். சதுரங்க தண்டாசன் வந்தேன். மூச்சு விட்டு நிலை சசங்காசனத்துலேருந்து வஜ்ராசனம் வந்து. இவ்வாறு நீங்கள் ஒரு 4-5 முறை பண்ண உங்களுக்கு உடம்பு நல்லா ஸ்ட்ரென்தன் கூடும், நல்ல வேர்க்கும், வயிறு நல்லா உள்ளே கசங்கியிருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நேரில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு. ஆஸ்மா இருக்கிறவனுக்கு மூச்சு திணறல் இருக்கும். எப்பவுமே ஆஸ்மாவே நல்ல மூச்சு திணறலாக தான் இருக்கும். அந்த மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவக்காய் இலையும் துளசி இலையும் ரெண்டும் நல்லா அரைச்சிட்டு அது கூட தேன் சேர்த்துக்கணும். தண்ணிலாம் விடாமல் கரைச்சிங்கன்னா அந்த இலையில் இருக்கிற ஈரமே வந்துடும். கூட தேன் பண்ண ஒரு பேஸ்ட் மாதிரி, க்ரீன் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை நைட்டில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா மூச்சு திணறல் ரொம்ப ப்ரீத்திங் ரொம்ப இருக்கும் இல்லையா, அது இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சினே வரும். டெய்லியும் இந்த நைட் எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நாள் நிறையவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் அந்த இருக்காது. நீங்கள் வேறு ஏதாவது இன்னிலெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்லாம் வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக இது எந்த சைடு எஃபெக்டும் எல்லாமே இருக்கும். நிம்மதியாக தூங்கலாம், நல்ல டைஜஷனும் ஆகும். அந்த பொருள்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஜீரணம். தேன் இருக்குது, துளசி இருக்குது, மார்பகத்துக்கு நல்லது, நெஞ்சு கொடுக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது. அந்த பேஸ்ட் நீங்கள் டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 4-5 இலை எடுத்துக்கோங்க, துளசி ஒரு 4-5 இலை எடுத்துக்கோங்க, தேன் ஒரு ஸ்பூன் நல்லா குழச்சி அப்படியே சாப்பிடுங்க. சில பேர் வாயிலே மென்னுட்டு தேனும் வாயில் போட்டு குடிச்சிடுவாங்க. என்ன நேரங்களே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.